Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொல்யூஷன்ஸோட 21st கொஸ்டின். ஓகே, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டூ எலிமெண்ட்ஸ் இருக்காமா, ஏ அண்ட் பி ஃபார்ம் காம்பவுண்ட். எப்படி ஏபி டூ அண்ட் ஏபி ஃபோர் அப்படி ஃபார்ம் ஆகுதாமா, ஏபி டூ அண்ட் ஏபி ஃபோர். எக்ஸாம்பிள், இப்போ ஏபி டூனா என்ன மீன் பண்றாங்கன்னா ஒரு ஏ ரெண்டு பி, ஏபி டூ அண்ட் ஏபி ஃபோர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதாமா. dissolved in 20 grams of benzene. 1 gram of AB2 lowest, 1 gram of AB2 மட்டும் படிங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையுதான், 2.3 கெல்வின் குறையுதான். 1 gram of AB4 போட்டா இட் இஸ் 1.3 கெல்வின் குறையுதான். 2.3 1.3. மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இதோட மாஸ் கேட்கலாம். கிளியரா? ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கிளியரா தெரிஞ்சிச்சா? டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் தெரிஞ்சாலே ஃபார்முலா கிளியரா தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா சார்? இதுதான் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃபார்முலா. டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎம் இன்ட்டு மொலாரிட்டி. மொலாரிட்டியோட இது ஒவ்வொரு தடையும் போட்டு நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பண்ணிட முடியாது. மொலாரிட்டி பத்தி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, போன வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க போட்டு லாஜிக்கலா அது எப்படி வந்து டிரைவ் பண்ணிக்க முடியாது. ஸோ கீப் இட் சிம்பிள். மொலாரிட்டியோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் டக்கானீங்கன்னா லாஜிக் யூஸ் பண்றதுக்கு, லாஜிக் நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. கேஎஃப்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? W2 into 1000 divided by M2 into W1. M2 into W1. ஓகே, கிளியரா? ஸோ எல்லாமே இதுல கிராம்ஸ்ல இருக்கு, அதனாலதான் 1000 போடுறோம். ஓகே, திஸ் இஸ் இன் கிராம்ஸ். ஸோ எப்பயுமே ஒண்ணுங்கிறது என்னது? சால்வெண்ட். ஒண்ணுங்கிறது சால்வெண்ட், டூங்கிறது சொல்யூட். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ W2 என்ன சார்? W2 யாரு? 1 கிராம்ஸ் தானே. அப்போ இட் ஷுட் பி 1 கிராம். W1 எவ்வளவு? அதான் 20 கிராம்ஸ் சொல்லிட்டாங்களே, அப்போ இட் ஷுட் பி 20 கிராம்ஸ். M2 தெரியாது, M2 தான் தெரியாது. கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. ஸோ டெல்டா டிஎஃப் சேஞ்ச் இன் டெம்ப் இது கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 2.3 கெல்வின் கொடுத்துட்டாங்க. கேஎஃப் கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 5.1 கொடுத்துட்டாங்க. W2 1 into 1000 divided by M2 தெரியாது. W1 20 கொடுத்தாச்சா? ஸோ 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2 is to 500 போட்டுக்கோங்க. ஸோ M2 is equal to, ஏன் இந்த கோடு வருது தெரிய மாட்டேது. M2 is equal to 5.1 into 500 divided by 2.3 பண்ணிட்டீங்கன்னா 5.1 into 500 ஆல்ரெடி ஒரு 0 அடிச்சாச்சு, அது போக அப்படின்றதுனால it will be 50. 5.1 into 50 divided by 2.3 பண்ணீங்கன்னா 100 and ஃபர்ஸ்ட் இதுக்கு லோவர் வெல்டி AB2க்கு வந்து 110.86. கிளியரா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. அடுத்து AB4க்கு பண்ண போறீங்க. சேம் ஃபார்முலா டைரக்டா பண்ணிடலாம். ஏன்னா இதுல எது மாறுது? இந்த டெல்டா டி தவிர மாதிரி எதுவுமே இந்த வேல்யூ தவிர எதுவுமே மாறல. கரெக்டா? ஸோ M2 is equal to 5.1 into 50 divided by 1.3 போட்டீங்கன்னா அதோட வரப்போகுது. 5.1 into 50 divided by 1.3 போட்டீங்கன்னா 196.15. இது என்னது? இது எல்லாமே கிராம்ஸ் பர் மோல். மோலார் மாஸ் தானே, கிராம்ஸ் பர் மோல். கிளியரா? ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது என்னது? AB2 ஓடது. அப்படின்னா A plus 2B இது சேர்ந்து கிடைச்சிருக்க வேல்யூ 110.86. இன்னொன்னு A plus 4B is equal to 196.15. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் தாங்க சால்வ் பண்ண போறீங்க. மைனஸ் பண்றீங்க, மைனஸ் பண்றீங்க, மைனஸ் பண்றீங்க. ஏ கேன்சல் ஆயிரும். இங்க என்னது? மைனஸ் 2B is equal to minus 110.86 பண்ணீங்கன்னா you'll be getting minus 85.230 வரும் வச்சுக்கோங்க. minus 85.30. அப்போ B எவ்வளவு? இது 2 டிவைட் பண்ணா வரதான் B. You'll be getting 42.645. 40.645. இது B வேல்யூ. B கண்டுபிடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா A கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்டா?
ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஏ வேல்யூ என்ன வருதுன்னா ஏ வுட் பி சார் பண்ணி காமிச்சிருங்க சார். சரி பண்ணிடுவோம். 110.86 minus 2 into 45.645 into 2 minus 110.86 பண்ணீங்கன்னா you'll be getting 25.57. ஏ வந்து 25.57 இதானே கேட்டாங்க. ஸோ இதுன்றதுனால யூல் பி யூசிங் யூ அட்டாமிக் மாஸ் யூனிட், அதோட சிம்பிள் யூ யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ கொஸ்டின் பார்த்த உடனே நமக்கு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இதுல வந்து ரவுண்ட்ஸ்ல அப்படி வருதா, எலிவேஷன் பாயிலிங் பாயிண்டா, டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்டா என்னன்றதை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கிளியரா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா யூ கேன் ஆல்வேஸ் வாட்ஸ்அப். ஏதாவது டீடைல்ஸ் வேணும், கிளாரிஃபிகேஷன் வேணும், யூ கேன் ஆல்வேஸ் வாட்ஸ்அப். என் நம்பர் நான் எப்பயுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.